மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகி 24 நாள் ஆச்சு. இந்த 24 நாளில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இந்த படம் இதுவரையும் எவ்வளோ கோடி லாபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் சித்தா படமே ஒரு மிகப்பெரிய லாபத்தை எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூல், அப்புறம் அந்த படங்களோட லாபம், ஷேர் டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததான் முக்கியமாக சந்திரமுகி 2, மார்க் ஆண்டனி, ரத்தம், ரோடு, அப்புறம் இருகப்பற்று 800. ஸோ இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 2 years ஆஃப் டாக்டர். ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்கிறாங்க. இஸ் நோட்டோரியஸ், பார்க்குற எல்லாரையும் சொல்கிறான். ஸோ ஆமாங்க, லியோ ட்ரெய்லர்லேருந்து தான் நான் ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. முதல்ல கண்டுபிடிச்ச அந்த 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வன், ராஜா, சதீஷ் லீடர், செல்வகுமார், அப்புறம் ஓம் பிரகாஷ். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான சினிமா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படத்துலேயே அவருக்கு பயங்கரமான புகழ் வந்திருக்கும். அவ்வளோதான், இவர் பெரிய இடத்துக்கு போக போகிறாரு அப்படின்னு நம்மளும் நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு சரியான படங்கள் அமைஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் சில ஹீரோக்கள் அதுக்கப்புறம் படமே நடிக்காமலே விட்டுருப்பாங்க. அதாவது இந்த ஹீரோ வந்து ஒரு வேறு லெவலுக்கு வரப்போகிறாருப்பா அப்படின்னு நீங்கள் நம்பின ஒரு நடிகர், ஆனால் அவர் வந்து பெரிய நிலைமைக்கு வராத ஒரு நடிகர் யார்? சரி, இவர் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டைமில் அப்பாஸ் அப்படி தான் நினச்சேன். அப்பாஸ் வந்த புதுசில் இவர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோ வரப்போகிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு படங்கள் பெருசாக அமையலை. ஆனால் நல்லாவே நடிச்சிருந்தாலும் அந்த காதல் தேசம் படம் எல்லாருமே அவர் வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படம். அதுவும் முக்கியமாக அப்பாஸை பற்றி எல்லோரும் பேசினாங்க. அப்பா எவ்வளோ அழகாக இருக்கார், எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. அதுக்கப்புறமே நிறைய பேர் அப்பாஸ் மாதிரி மாப்பிள்ளை வேணும்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி இந்த ஹீரோ வந்து இப்படியே ஒரு படத்தில் 2 படத்தில் காணாம போயிட்டார், இவர் வந்திருப்பாருன்னு நான் நினச்சேன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். எக்ஸாசிஸ்ட் த பிலீவர் டே 3, அந்த படத்தோட இந்தியா வசூல் டே 3 வசூல் 1,14,00,000, வேர்ல்டு வைடு $37 மில்லியன். இது வந்து 307 கோடி வருது. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 3,05,00,000, வேர்ல்டு வைடு $47.3 மில்லியன். ஸோ அதுக்கடுத்ததான் ஃபக்ரே 3, அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 5,09,00,000, வேர்ல்டு வைடு 7,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 89,31,00,000, வேர்ல்டு வைடு 102,84,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணி மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கு. அதுக்கடுத்தது இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 28 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 54,50,00,000, ப்ராஃபிட்டு 26,50,00,000. வெறும் 11 நாளில் இந்த படம் வந்து பட்ஜெட்டு கிட்ட, அதாவது பட்ஜெட் எவ்வளோ போட்டாங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் மட்டும் எடுத்துருக்காங்க. அதாவது டபுள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. அதுக்கடுத்து தான் மிஷன் ராணி காஞ்சி அப்படிங்கிற படம் டே 3 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 6,43,00,000, வேர்ல்டு வைடு 7,04,00,000. இந்தியா முழுக்க 14,22,00,000, வேர்ல்டு வைடு 15,97,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி. ஸோ அதுக்கடுத்து தான் 800 மூவி, அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1,04,00,000, வேர்ல்டு வைடு 1,29,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 5,12,00,000, வேர்ல்டு வைடு 7,09,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. ஸோ அதுக்கடுத்ததான் கண்ணூர் ஸ்குவாட், அந்த படத்தோட டே 11 கலெக்ஷனும் அப்புறம் ப்ராஃபிட் டீட்டெயிலும் பார்ப்போம். கேரளாவில் 3,28,00,000, வேர்ல்டு வைடு 5,28,00,000. ஸோ கேரளாவில் மட்டும் இந்த படம் வந்து 31,70,00,000, வேர்ல்டு வைடு 62,12,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 14 கோடி. 15 கோடிக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 32,30,00,000, ப்ராஃபிட்டு 17,30,00,000. இந்த படத்துக்கு வந்து ப்ராஃபிட்டு வெறும் 11 நாளில் கிடச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அதுக்கடுத்து தான் ஜவான் படத்தோட 32வது நாள் வசூல் இந்தியா முழுக்க 2,89,00,000, ஓவர்சீஸில் 1,34,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,23,00,000.
53 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 735 கோடியே 42 லட்சமும், வேர்ல்டு வைடு 1113 கோடியே 9 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அதுக்கடுத்ததான் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட 24வது நாள் வசூல். அதுக்கடுத்து அந்த படத்தோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். தமிழ்நாட்டில் இந்த படம் 26 லட்சம், வேர்ல்டு வைடு 31 லட்சம் வந்து 24வது நாள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 62 கோடியே 41 லட்சமோ, வேர்ல்டு வைடு 101 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 38 கோடி, 34 கோடிக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 53 கோடியே 87 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு, வேர்ல்டு வைடு ஷேர். ப்ராஃபிட் மட்டும் 19 கோடியே 87 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இந்த படம் நீங்கள் எத்தனை தடவை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்ததான் சித்தா அந்த படத்தோட டே 11 கலெக்ஷனும் ப்ராஃபிட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 1 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 12 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 11 நாள் கலெக்ஷன். வேர்ல்டு வைடு 18 கோடியே 66 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ரைட்ஸ் வந்து தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து 4 கோடியே 65 லட்சத்துக்கு போயிருக்கு. ஷேர் வந்து 9 கோடியே 88 லட்சம். ஸோ ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 5 கோடியே 23 லட்சம் இந்த படத்துக்கு இப்போவே ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு சின்ன படத்துக்கு, அதுவும் ஓப்பனிங் வீக்கெண்டு வந்து ரொம்ப மோசமாக தான் போச்சு. அடுத்த வந்து செகண்ட் வீக்கெண்ட்லேருந்து பிக்கப் ஆகி இவ்வளோ பெரிய வசூல், இவ்வளோ பெரிய ஷேர், இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எடுத்துருக்குன்னா உண்மையிலே மிகப்பெரிய விஷயந்தான். அதுக்கடுத்ததான் இறைவன் படத்தோட டே 11 கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். தமிழ்நாட்டில் 14 கோடியே 94 லட்சமும், வேர்ல்டு வைடு 20 கோடியே 38 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு ஃப்ளாப்பான படமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்ததான் சந்திரமுகி 2 அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 2 லட்சம். தமிழ்நாட்டில் வந்து 28 கோடியே 80 லட்சம் வந்து இதுவரையும் 11 நாள் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 52 கோடியே 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் 70 கோடி, இன்னும் 18 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததான் ஷாபு 3 அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம். இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு 21.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். இந்த படம் இதுவரையும் டோட்டலாக 3 நாளில் வேர்ல்டு வைடு 13.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 2.5 கோடி. ஸோ இருக்கப்பட்டு அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் டே 1 டே 2ஓட டே 3 பெரிய வசூல் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 74 லட்சமும், வேர்ல்டு வைடு 78 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 52 லட்சம் இந்த 3 நாள்லையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 68 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். த ரோடு அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 39 லட்சம், வேர்ல்டு வைடு 46 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டு முழுக்க இந்த படம் வந்து 98 லட்சமோ, வேர்ல்டு வைடு 1 கோடியே 17 லட்சமோ வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. ஸோ அதுக்கடுத்து தான் ரத்தம் அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 71 லட்சமோ, வேர்ல்டு வைடு 78 லட்சமோ வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட தமிழ்நாட்டு 3 நாள் வசூல் 1 கோடியே 81 லட்சமோ, வேர்ல்டு வைடு 2 கோடியே 5 லட்சம். ஸோ இந்த வீக்கெண்டில் ஓரளவுக்கு 2 கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு படமாக வந்து ரத்தம் தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்ததான் 3வது நாள் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இருக்கப்பட்டு. ஸோ இருக்கப்பட்டு ஒரு பெரிய லாங் ரன், அதாவது லியோ ரிலீஸ் ஆகிற வரையும் இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுக்கிறதுக்கு, அதாவது டெய்லி ஒரு 20 லட்சம் 30 லட்சம் எடுத்தாலே போதுங்கிற ஒரு நிலமையில தான் இருக்குன்னா அது எடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கப்பட்டிருக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் நான் சொல்லியிருந்தேன் டாக்டர் படத்தோட வசூலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் நெல்சன் அவர்களோட ஒரு முக்கியமான படம். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பீஸ்டாக இருக்கட்டும், ஸோ அதுக்கடுத்து தான் அவருக்கு ஜெயிலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு டாக்டருக்கு அப்புறம் தான் கிடைச்சிது. டாக்டரோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து தான் அந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அது வரையுமே பயங்கரமாக துள்ளி விளையாடி அப்படி இருந்த ஒரு எப்போவுமே காமெடி ஃபன்னுன்னு சுற்றிக்கிட்டு இருக்க ஒருத்தரை டப்புன்னு அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக மாற்றினார். அது பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாகவும் இருந்தது. அதே நேரத்தில் இந்த படத்தில் அனிருத் அவர்களோட பிஜிஎம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துக்கு ஒரு சைடு சிவகார்த்திகேயன், நெல்சன்லாம் ஒரு சைடு ஒரு 50% வந்து இந்த வெற்றி காரணம்னா, மீதி 50% அனிருத் தான் முக்கியமான காரணம். ஸோ இந்த படத்தில் சில கிரிஞ்சு காமெடிலாம் இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக நிறையா காமெடிகள் இருந்தது. அதே நேரத்தில் மாசாவும் நிறையா சீனும் இருந்தது. ஸோ இந்த படத்தோட தமிழ்நாட்டு கலெக்ஷன் 70 கோடியே 10 லட்சமும், கேரளாவில் 1 கோடியே 35 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 30 லட்சம், ஆந்திராவில் 5 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், அப்புறம் ஓவர்சீஸில் 20 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 101 கோடியே 50 லட்சம். ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களோட கெரியர்லேயே 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ண முதல் திரைப்படமாக அமைஞ்சுது.
ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸு 32 கோடிக்கு போயிருக்கு. அப்புறம் ஷேர் 54 கோடி, ப்ராஃபிட் மட்டும் 22 கோடி. இது வந்து தேட்டரிக்கல் ப்ராஃபிட் மட்டும். இது இல்லாமல் ஓடிடி, சேட்டலைட்டு, ஆடியோ ரைட்ஸு, டப்பிங் ரைட்ஸுன்னு இருக்குது. அதெல்லாம் சேர்த்தா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட், மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு அடுத்ததான் நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். இந்த நடிகர் ஆரம்பத்தில் ஒரு 2-3 படத்தில் வேறு லெவலில் வந்தார், இவர் பெரிய ஹீரோவாக, டாப் ஹீரோவாக வரப்போகிறாரு அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் அதோட அவர் போயிட்டார். ஸோ அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்த்த அந்த நடிகர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.